டெல்லியில் அமித்ஷா நடத்திய மீட்டிங். தலைமை நீதிபதியிடம் சீக்ரெட் ஆதாரத்தை கொடுக்க போகும் அண்ணாமலை. சிக்கப்போவது மாசுவா உதயநிதியா? நெருப்பு வளையத்துக்குள் சிக்கிக்கொண்ட திமுக. வணக்கம் நண்பர்களே. மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்துவிட்டு சென்றதிலிருந்தே தமிழக அரசியல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் அதிகரித்துவிட்டது. அதன் காரணமாகவே பாமக உள்ளிட்ட சில கட்சிகளை திமுக கூட்டணி இழுக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகவில்லை. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் அந்த கட்சியில் அப்பா மகனுக்கிடையே ஏற்பட்டு வரும் சலசலப்பை முன்வைத்து அதிருப்தியில் இருக்கும் எம்எல்ஏக்களை திமுக பக்கம் இழுக்கும் முயற்சியில் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகனை அவர் பயன்படுத்துகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள சலசலப்பு பிடிக்காமல் எந்தெந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவுக்கு அழைத்து வருமாறு உத்தரவு போட்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அந்த அளவுக்கு தான் எதிர்பார்த்த புதிய கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரவில்லை என்பதால் இதுபோன்ற எம்எல்ஏக்களையாவது கட்சிக்குள் இழுப்போம் என்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் திமுக புள்ளிகள் செய்து வரும் சட்டவிரோத செயல்கள், ஊழல்கள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்ட பல விஷயங்கள் பூதகரமாக வெடித்து வருகின்றன. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திமுக மூடி மறைத்து ஞானசேகரனை மட்டுமே நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றியது. என்றாலும் இதன் பின்னணியில் இருக்கும் நபர்களை வெளியில் கொண்டு வரும் முயற்சியில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தீவிரம் காட்டி வருகிறார். அதன் காரணமாகவே சமீபத்தில் மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை ஒரு முக்கிய ரகசியத்தை வெளியிட்டார். அதாவது ஞானசேகரன் மொபைலில் இன்னொரு மாணவியின் வீடியோவும் இருந்ததாக, அது குறித்த காவல்துறை எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் மூடி மறைத்து விட்டதாகவும் கூறியிருந்தார். இந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறார் என்றால் கண்டிப்பாக அது உண்மையான விஷயமாக மட்டுமே இருக்க முடியும். ஆனால் காவல்துறையோ திமுகவினரின் ஆணைப்படி திமுக புள்ளிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக புகார் அளித்த மாணவி விவகாரத்தை மட்டுமே நடவடிக்கை எடுத்தார்கள். அதோடு இதில் சம்பந்தப்பட்ட பல இன்ஸ்பெக்டர்களுக்கு ஞானசேகரன் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். அதனால்தான் ஞானசேகரன் தொடர்பில் 6 காவல்துறை அதிகாரிகள் இருப்பதாக பெண் IPS குழுவினரும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு அவர்களுக்கு வந்த மிரட்டலை தொடர்ந்து அவர்களும் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் வழக்கை திசை திருப்பிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கின் பின்னணியில் நடந்த விஷயத்தை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் இதை நீதிமன்றத்தின் மூலம் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அண்ணாமலை. இதற்காக அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வழக்கறிஞர் மூலமாக கூடிய சீக்கிரமே உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்ய திட்டமிட்டு வருகிறார். இதுகுறித்து அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடத்தில் ஆலோசனை நடத்திய போது இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அவரும் சில ஐடியாக்களை கொடுத்துள்ளாராம். அதன் காரணமாகவே வெகு விரைவிலேயே இந்த மாணவி வழக்கின் பின்னணியில் இருக்கும் ஒட்டுமொத்த திமுக புள்ளிகள் மட்டும் காவல்துறை அதிகாரிகளையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எடுத்துச் சென்று இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய தயாராகி வருகிறார் அண்ணாமலை. அதன் காரணமாகவே ஆரம்பத்தில் அண்ணாமலை பேட்டியளித்த போது அதற்கு எதிராக கமெண்ட் கொடுத்த சில திமுகவினர் இப்போது விவகாரம் சீரியஸ் ஆகிவிட்டது என்றதும் கப்சிப் என்ற வாயை மூடிக்கொண்டார்கள். குறிப்பாக ஞானசேகரன் மொபைலில் இருந்த இன்னொரு வீடியோ விவகாரத்தை அமித்ஷா இடத்தில் அண்ணாமலை சொல்லிவிட்டதால் இந்த வழக்கை இத்தோடு முடித்துவிட மாட்டார்கள், அடுத்த பெரிய அளவில் பூதகரமாக்குவார்கள் என்பதை புரிந்து கொண்டதனால்தான் தற்போது உதயநிதி கூட அடக்கி வாசிப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் மா. சுப்பிரமணியம் உள்ளிட்ட சிலர் இருப்பதாக அண்ணாமலை வெளிப்படையாக கூறிய நிலையில் அவருக்கு பின்னாலும் உதயநிதி உள்ளிட்ட இன்னும் சிலர் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் அமித்ஷா மதுரை வந்து செல்வதற்கு முன்பு வரை ஆவேசமாக பேசிக்கொண்டு தெரிந்த உதயநிதி இப்போது வாயை திறக்காமல் ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும் போது திமுக மூடி மறைத்து வைத்துள்ள மொத்த சீக்கிரட்டும் அம்பலத்துக்கு வரும்போது மா. சுப்பிரமணியம் மட்டுமின்றி உதயநிதியும் சீனில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிற பரபரப்பு செய்திகளும் தற்போது வெளியாகி வருகின்றன. அதனால் ஏதோ சில திமுகவின் பெரிய புள்ளிகள் இந்த மாணவி விவகாரத்தில் சிக்கி இருப்பதனால்தான் அதை அண்ணாமலை விடாமல் துரத்தி கொண்டு வருகிறார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. அமித்ஷாவை மிரட்டிய மதுரை நிகழ்ச்சி. ரஜினி ஆதரவுடன் புதிய கட்சி தொடங்குகிறாரா அண்ணாமலை? தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியலில் ஏற்படுத்திய பரபரப்பை யாராலும் அத்தனை எளிதில் மறுத்துவிட முடியாது. அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டது போன்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதோடு தமிழக பாஜகவை இரட்டை வாக்கு வங்கிக்கு கொண்டு சென்றவர் அண்ணாமலை. தான் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட போதும் அவ்வப்போது மீடியாக்களை சந்தித்து திமுகவுக்கு அதிர்ச்சி அட்டாக்குகளை கொடுத்துதான் வருகிறார்.
இந்த நிலையில்தான் அண்ணாமலைக்கென்று இளவட்ட தொண்டர்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பை பார்த்து அவர் தனி கட்சி தொடங்கப் போவதாக செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. குறிப்பாக மதுரைக்கு அமித்ஷா வந்திருந்த போது இந்த நிகழ்ச்சியில் என்ட்ரி கொடுத்த அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்து அவரே சில நிமிடங்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். அந்த அளவுக்கு அண்ணாமலையை பார்த்து விசில் பறக்க கரகோஷம் எழுப்பிய தொண்டர்கள் அமோகமான வரவேற்பு கொடுத்தார்கள். இது கட்சியை தாண்டி அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கும் வரவேற்பு என்பதை புரிந்து கொண்டார் அமித்ஷா. அதனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜகவின் வாக்கு வங்கி இறங்கினால் மறுபடியும் அண்ணாமலையை தலைவர் பதவிக்கு கொண்டு வருவார்கள் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை விரைவில் புதிய கட்சி தொடங்கப் போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக அண்ணாமலை அரசியலுக்கு வர காரணமானவர்களில் ரஜினிகாந்தும் ஒருவர். தான் கட்சி தொடங்குவதாக இருந்தபோது அந்த கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு இளைஞரை கொண்டு வரப்போவதாக சொன்னார். அவர் அப்போது சொன்ன இளைஞர் அண்ணாமலைதான். அதனால்தான் கட்சி தொடங்கியது தான் கட்சியின் தலைவராக மட்டுமே இருந்து கொண்டு அண்ணாமலையை முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வர திட்டமிட்டார் ரஜினி. என்றாலும் எதிர்பாராத விதமாக கடைசி நேரத்தில் அவர் அரசியல் கட்சி தொடங்காமல் பின்வாங்கிவிட்டார். இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை தமிழக பாஜகவில் இணைந்தார். அதோடு அப்படி இணைந்து குறுகிய காலத்திலேயே மாநில தலைவராகவும் உருவெடுத்தார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிரடியான அரசியல் செய்து பாஜகவின் இரட்டை இலக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியாக உயர்த்தி காட்டினார். இதுதான் அண்ணாமலைக்கு அரசியல் வட்டாரங்கள் மட்டுமின்றி டெல்லி பாஜகவிலும் ஒரு தனி செல்வாக்கு உருவானது. கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட வாக்கு வங்கி ரீதியாக அண்ணாமலை கட்சியை வளர்த்துள்ளார் என்பதை பாஜக மேலிடம் புரிந்து கொண்டது. அதேபோல் இதே வேகத்தில் போனால் இன்னும் சில தேர்தல்களிலேயே தமிழ்நாட்டில் பாஜக தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துவிடும் என்று திராவிட கட்சிகள் ஆட்டம் கண்டு போனார்கள். இப்படி அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கை பார்த்துதான் அவரை புதிய கட்சி தொடங்குமாறு ரஜினிகாந்த் தரப்பு கூறுவதாகவும், அப்படி அண்ணாமலை கட்சி தொடங்கினால் தமிழக வெற்றிக் கழகமும் அவருக்கு ஆதரவு கொடுக்க முன்வந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டதிலிருந்தே அவர் புதிய கட்சி தொடங்கப் போவதாக ஒரு செய்தி தொடர்ந்து வெளியாகி வருகிறது. ஆனால் இந்த முறை ரஜினிகாந்தும் அவருக்கு இருக்கிற செல்வாக்கை பார்த்து புதிய கட்சி தொடங்குமாறு அறிவுறுத்தியதாகவும், விஜய் தரப்பும் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. என்றாலும் இது குறித்து அண்ணாமலை இதுவரை எந்த ஒரு கருத்தும் கூறவில்லை. அவரை பொறுத்தவரை எப்போதும் பாரதிய ஜனதாவின் ஒரு சாதாரண தொண்டனாகவே நான் இருக்கிறேன். டெல்லி என்னிடம் சொல்லும் அறிவுரையை ஏற்று அதன்படி தொடர்ந்து அரசியல் செய்வேன் என்று மட்டுமே கூறி வருகிறார். அதனால் இப்படி அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக வெளியாகி இருக்கும் செய்தியில் உண்மையா இல்லை வதந்தியா என்பது குறித்து அண்ணாமலை விளக்கம் கொடுக்கும் போதுதான் உண்மை நிலவரம் என்ன என்பது தெரிய வரும். இனிமேல் ஏர் இந்தியா விமானத்தில் பயணிக்கவே மாட்டேன். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் வெளியிட்ட தகவல். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு சென்ற 30 வினாடிகளிலேயே ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தில் மோதி பெரும் விபத்தை சந்தித்தது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 241 பேர் மட்டுமின்றி அந்த மருத்துவக் கல்லூரியில் இருந்த 30க்கும் மேற்பட்டோர் பலியாகிவிட்டார்கள். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் வீரரான டேவிட் வார்னர் தனது இணைய பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் ஏர் இந்தியா விமான குழுவில் பணியாற்றிய ஒரு ஊழியர் வெளியிட்ட பதிவை ஸ்கிரீன்ஷாட் செய்து பகிர்ந்திருக்கிறார். அவர் வெளியிட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட்டில் ஏர் இந்தியா ஊழியர் விவேக் பட்டேல் என்பவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நான் ஏற்கனவே ஏர் இந்தியா விமானத்தில் முன்னாள் ஊழியர். தற்போது விபத்துக்குள்ளான விமானத்தில் ஏற்கனவே பல முறை பயணித்திருக்கிறேன். இந்த விமானத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது. இது குறித்து விமான பொறியாளரிடம் கூறிய போதும் அந்த விமானத்திற்கு தேவையான உபகரணங்கள் அவர்களிடத்தில் இல்லாததால் பிரச்சனையை சரி செய்யாமல் இருந்தார்கள். இதுபோன்று ஏற்கனவே ஒரு முறை இந்த விமானத்தின் என்ஜின் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இப்படி பல முறை பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருக்கிறது. ஆனாலும் சம்பந்தப்பட்டவர்கள் பிரச்சனைகளை சரி செய்யாமல் ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டால் ஊழியர்களை மட்டுமே குறை சொன்னார்கள் என்று பதிவிட்டுள்ளார். இதற்கு டேவிட் வார்னர் பதிலளிக்கையில், இது உண்மையிலேயே அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. ஒரு விமானத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்ன பிறகும் கூட அந்த பிரச்சனைகளை சரி செய்யாமல் விமானத்தை இயக்குவது மிகப்பெரிய தவறு. அவர்கள் செய்த தவறினால் இன்றைக்கு 270 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் இனிமேல் நான் ஒருபோதும் பயணிக்க மாட்டேன் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் தன்னுடைய அந்த பதிவை ஏர் இந்தியாவுக்கும் டேக் செய்திருக்கிறார். அவர் வெளியிட்ட இந்த பதிவு சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது.